الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹு தஆலா நாங்கள் ரமதான் மாதத்திற்கு முன்னர் நடாத்திய ஹதீஸ் விளக்க தொடரை இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் ஆரம்பிக்கின்றோம். அதாவது கை நீட்டி யாசிப்பது யாருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, யாருக்கு அனுமதிக்கப்படவில்லை என்ற பாடத்தில் இடம்பெறக்கூடிய 15வது ஹதீஸுக்கான விளக்கத்தை இன்று ஆரம்பமாக நாங்கள் படித்துக் கொள்வோம். இது ஒரு நீண்ட ஹதீஸாக இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன ரஜுலன் மினல் அன்சாரி அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்அலுஹு. ஒரு அன்சாரி மனிதர் ரசூலுல்லாஹ்விடம் கை நீட்டி யாசிப்பதற்காக வந்தார். ஃபகால அமா ஃபீ பைத்திக ஷைஉன். அப்பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உமது வீட்டிலே ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள். அப்பொழுது ஃபகால பலா, அந்த மனிதர் ஆம் என்று சொன்னார். ஹில்சுன் நல்பசு பஅதஹு வ நப்சுது பஅதஹு. வீட்டிலே ஒரு தடிப்பமான ஒரு பெட்ஷீட் போன்ற ஒரு கீழே விரிக்கக்கூடிய விரிப்பு ஒன்று இருக்குது. அத சில நேரம் நாங்க குளிர்காலத்துல அதை போர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலே அணிந்து கொள்வோம். இன்னும் சில நேரத்திலே அதை விரிப்பாக பயன்படுத்துவோம் என்று சொன்னார். இரண்டாவது பொருள் தண்ணீர் அருந்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பாத்திரமும் இருக்கிறது என்று சொன்னார். கால இஅ்தினி பிஹிமா, அந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டு வருவீராக என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஃபஅதாஹு பிஹிமா. அப்ப அந்த மனிதர் அந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்விடம் வந்தார். ஃபஅகதஹுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி. அந்த ரெண்டையும் அல்லாஹ்வுடைய தூதர் தன் கையினால் பிடித்து வகால மை யஷ்தரி ஹாதைனி, இந்த ரெண்டு பொருட்களையும் யார் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் என்று கேட்டார்கள். கால ரஜுலுன் அன ஆஹுதுஹுமா பிதிர்ஹம். அப்ப அங்கிருந்த ஒருவர் சொன்னார், நான் இதை ஒரு திர்ஹமுக்கு ரெண்டையும் வாங்கிக் கொள்கிறேன். கால மை யஸீது அலா திர்ஹம். திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஒரு திர்ஹமை விட கூடுதலாக கொடுத்து யார் வாங்கிக் கொள்ள இருக்கிறீர்கள்? இப்படி மர்ரத்தைனி வஸலாசன், 2 அல்லது 3 முறை கேட்டுட்டாங்க. கால ரஜுலுன் அன ஆஹுதுஹுமா பிதிர்ஹமைனி. அப்பொழுது ஒரு மனிதர் சொன்னார், இந்த ரெண்டையும் நான் 2 திர்ஹம் கொடுத்து எடுத்துக்கொள்றேன் என்று சொன்னார். ஃபஅதாஹுமா இய்யாஹு. அந்த ரெண்டையும் அந்த மனிதருக்கே கொடுத்தார்கள். ஃபஅகத திர்ஹமைனி ஃபஅதாஹுமல் அன்சாரி. அந்த 2 திர்ஹத்தையும் எடுத்து அந்த அன்சாரி தோழருக்கு கொடுத்து விட்டார்கள். கொடுத்து விட்டு சொன்னார்கள், வகால இஸ்தரி பி அஹதிஹிமா தஆமன் ஃபன்பித்ஹு இலா அஹ்லிக். இந்த 2 திர்ஹத்தை நான் தந்திக்கிறேன், இதுல ஒரு திர்ஹத்துக்கு உங்களோட குடும்பத்துக்கு தேவையான சாப்பாட்டு சாமான நீங்க வாங்கி கொடுங்க. வஸ்தரி பில் ஆகர் கதூமன். அடுத்த ஒரு திர்ஹத்துக்கு ஒரு கோடரி ஒன்றை வாங்கி கொண்டு வாங்கன்னு சொன்னான். கோடரியை வாங்கிட்டு என்னிடத்துல வரணும்னு சொன்னாங்க.
ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த அன்சாரி மனிதர் அந்த ஒரு திருகத்துக்கு ஒரு கோடாரியை வாங்கி கொண்டு வந்தார். ஃபஷத்த ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதன் பியதி. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையாலேயே அதற்கு ஒரு பிடி போட்டு கொடுத்தார். அந்த கோடாரிக்கு ஒரு பிடியை போட்டு கொடுத்தாங்க. சும்மா கால, பிறகு சொன்னாங்க, இத்ஹப் ஃபஹ்ததிப் வபி வலா அரயன்னக 15 யௌமன். இந்த கோடாரி எடுத்துக்கிட்டு போய் நீங்க விறகு வெட்டி வந்து அதை வித்து கொள்ளணும், விற்கணும். 15 நாளைக்கு நான் உங்களை காணக்கூடாதுன்னு சொன்னாங்க. 15 நாளைக்கு இந்த பக்கமே வரக்கூடாது. கோடாரியை கொண்டு போய் விறகு வெட்டி வித்து சல்லி எடுக்கணும். அப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை போல அவர் போய் விறகு வெட்டி அதை வித்து வாராரு. எப்படி வாராரு? ஃபஜாஅஹு வகத் அஸாப 10 தராஹிம். ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாரு. அப்பொழுது அவருக்கு 10 திர்ஹம் கிடைத்திருந்தது. ஃபஸ்தரா பிபஅதிஹா ஸௌபன் வபஅதிஹா தஆமன். அந்த 10 திர்ஹத்துக்கு சில திர்ஹத்துக்கு உடுப்பும் அடுத்த சில திர்ஹத்துக்கும் சாப்பாடும் வாங்கிட்டு வந்தார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஹாதா கைருல் லக மின் அன் தஜீஅல் மஸ்அலத்து நுக்தத்தன் ஃபீ வஜ்ஹிக யௌமல் கியாமா. நீங்க மறுமை நாள்ல இந்த கை நீட்டி பிச்சை எடுக்கிறது உங்களோட முகத்துல ஒரு கரும்புள்ளியோடு கொண்டு வருவதை விட இது உங்களுக்கு சிறந்தது இல்லையா? உழைச்சி சாப்பிடுறது சிறந்தது இல்லையா என்று கேட்டுட்டு, இன்னல் மஸ்அலத லா தஸ்லுஹு இல்லா லிஸலாஸ. நாங்க சென்ற வாரம் படிச்சுக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கை நீட்டி யாசிப்பதற்கு 3 பேர் தான் பொருத்தமானவர்கள். 3 பேரை தவிர வேறு யாரும் பொருத்தம் இல்லை. அது யார்? லிதி ஃபக்ரின் முத்கின், பரம ஏழை, அதாவது மண் கவ்வி செல்லக்கூடிய அளவுக்கு வறுமை வயப்பட்டிருக்கிறார் அவர். இரண்டாவது, அவுலிதி குர்மில் முஃலின், கடுமையாக கடன் பழுவோடு இருக்கிற ஒருவர், அவர் மட்டும்தான் கை நீட்டி கேட்கலாம். அவுலிதி தமின் மூஜின், அதாவது ஒரு ஆளை கொண்டு போட்டு அந்த கொல்லப்பட்டவருக்கு நஷ்ட ஈடு கொடுக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறவர். நஷ்ட ஈடு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு, கையில காசு இல்ல, அவர் போய் கை நீட்டி கேட்கலாம். இது நாங்க ஏற்கனவே படிச்சுக்கிறோம். ரைட். அப்ப இந்த ஹதீஸ் அபூ தாவூத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப இந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல நாங்க முதலாவது என்ன படிக்கிறோம்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு அன்சாரி மனிதர் வாரார். வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிச்சை தான் கேட்கிறார், கை நீட்டி தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்கிறாங்க, உங்களோட வீட்டுல என்ன இருக்குது? அவர் உண்மையை சொன்னார். 2 சாமான் இருக்குது. ஒண்ணு கண்டிப்பமான ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒரு விரிப்பு, அடுத்தது தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு கோப்பை மாதிரி ஒண்ணு. அப்ப அதை எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இது என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு தொழில் வழிகாட்டல் ஒண்ணு செஞ்சுக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வறுமை வயப்பட்ட இருக்கிறால அவரை பிச்சை எடுக்கிற தொழிலுக்கு ஊக்குவிக்காம, பிச்சை எடுத்தலுங்கிறது தொழில் இல்லை, அது ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடு. எனவே அந்த மனுஷரை சொல்றாங்க, நீங்க இப்ப எடுத்துட்டு வாங்கல, அதை அந்த ஏற்பாடை செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு அவர் அதை 2ஐயும் கொண்டு வந்த பிறகு அந்த 2ஐயும் ரசூலுல்லாஹ் ஒரு ஏல விற்பனை செய்யறாங்க. ஏல விற்பனை ஒண்ணு நடக்குது. இந்த 2ஐயும் எப்படி யார் எடுக்கிறீங்கன்னு 2 தடவை 3 தடவை கேட்கிறாங்கன்னா அதை ஏல விற்பனை. அப்ப ஒரு ஆள் திர்ஹமுக்கு எடுக்கிறேன்டாரு, 1 திர்ஹமுக்கு. மற்ற ஆள் சொன்னார், 2 திர்ஹமுக்கு எடுக்கிறேன். ரசூலுல்லாஹ் 2 திர்ஹமுக்கு எடுக்கிற ஆளுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்து அந்த பணத்தை வாங்கி அந்த சாமான கொண்டு வந்த ஆளுக்கு கொடுக்குறான். அப்ப இதுல ஏல விற்பனை என்கிறது அனுமதிக்கப்பட்டது என்ற விஷயத்தையும் ஹதீஸ்ல படிக்கிறோம். ஆனா அதுக்கு சரியா சட்ட விதிகள் நிபந்தனைகள்லாம் இருக்குது.
ஒரு மனிதனை எடுக்க விடாத வகையில ஏன்னா அது ஏல விற்பனை ஈடுபட இயலாது, கெட்ட நோக்கங்கள் இருக்கக்கூடாது. சரி, ஆகவே ஒரு நியாயமான ஒரு விலையா இருக்கணும். ஒரு பொருளுக்கு ஒரு நியாயமான விலை தான் பசார்ல போகும். ஆகவே அந்த பொருள அந்த பசார் விலையை வச்சு நாங்க ஒரு நியாயமான அளவுக்கு தான், பள்ளியா இருந்தாலும் சரி ஸ்கூலா இருந்தாலும் சரி, ஒரு அக்கிரமமான முறையில பணத்தை எடுக்க இயலாது. இது பள்ளிக்கு தானே, இது ஸ்கூலுக்கு தான் இல்லை. வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் கஷ்டப்படுத்தப்பட இயலாது. ஒரு நியாயமான தொகையைத்தான் பள்ளிவாசலா இருந்தாலும் சரி ஸ்கூலா இருந்தாலும் சரி நிர்ணயிக்கணும். சரி, ஆகவே இப்படி பல நிபந்தனைகள் இருக்குது. அப்ப அந்த வகையில அந்த ஏல விற்பனை கூடும் என்ற விஷயத்தை நாங்க இதுல படிக்கிறோம். ரைட். இப்ப அந்த தொழில் வழிகாட்டல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. 2 திர்ஹம் கொடுத்து அவர் சொல்றாங்க, நீ இதுல கொண்டு போய் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் உங்களோட குடும்பத்துக்கு செலவழிங்க, இன்னொரு திர்ஹமுக்கு ஒரு கோடரிய வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. வாங்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ் அந்த கோடாரிக்கு பிடி போட்டு கொடுக்குறாங்க. இதுல என்ன விலங்குண்டா, அந்த மனிதரை சுற்றி வளைக்கிறாங்க. இவர் திரும்பவும் போய்த்து பிச்சை எடுக்க விடாம கையில கோடாரிய கொடுத்து ரசூல்லா புடி போட்டு கொடுத்து அது ஒரு பரக்கத். சரி, நீங்க சொல்றாங்க இங்க இருந்து போய் 15 நாளைக்கு உங்களை நான் பார்க்க முடியாது இந்த பக்கம். சரி, ஏன்னா ரசூல்லாவுக்கு தெரியும் இந்த மனுஷர் தான் இயல்பு தன்மை. 15 நாளைக்கு இந்த பக்கமே வரக்கூடாது, நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கணும். ரசூல்லா சொன்ன மாதிரி அவர் செஞ்சார். அவர் 10 திர்ஹத்தோட வாராரு. அதுக்கு உடுப்பு வாங்கிட்டு வராரு, சாப்பாடு வாங்கிட்டு வராரு. அப்ப ரசூல்லா கடைசியில தான் அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க இப்படி வாரது எவ்வளவு சிறந்தது. மத்தவங்கிட்ட கை நீட்டி உழைக்கிற விஷயம் உங்களோட முகத்துல கரும் புள்ளியை ஏற்படுத்தும். மறுமையில் உங்களை பிச்செடுத்து வாழ்ந்தவங்க காட்டி கொடுத்துருவோம். எனவே அதை விட இது எவ்வளவு அழகாக சிறந்ததாய் உழைச்சிக்கல அப்படி சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் யாருக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது என்ற விஷயத்தையும் இதுல எங்களுக்கு சொல்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க இன்றைக்கு ஒரு ஹதீஸ் தான் படிச்சோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா தொடர்ந்து நாம இதை படிக்கிறோம். இதுல இவ்வளவு விஷயங்களை ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. ஆகவே நாங்க கை நீட்டுறவங்களுக்கு ஏசி பேசி துரத்துறதை விட நம்முடைய கடமை அவங்களுக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளாம போறது அவங்களோட விஷயம். ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளாம போறாங்க. ஆனா எங்கட ஒரு கடமை இது, நாங்க அவங்களுக்கு சொல்லணும். நல்லா தெரியும், அவர் நல்லாகவே உழைச்சி வாழக்கூடிய ஒரு ஆள்னு பார்த்தா இன்றைக்கு சமூகத்துல நிறைய அப்படி ஆள்கள் கை நீட்டி யாசிச்சு கொண்டிருக்கிறாங்க. கையில பார்த்தா பள்ளி கடிதம் இங்கோ சரி, ஏதோ காரணங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனா சில போது பார்த்தா அவரை விட மோசமான நிலை இருக்கிற ஒருவர் உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். ஆகவே இந்த விஷயத்தை நாங்க தொழில் வழிகாட்டல் ஒண்ணு ரசூலுல்லாஹ் செஞ்சுதான் இந்த மக்களை மேல கொண்டு வந்திருக்கிறாங்கிற விஷயத்தை நாங்க இதுல படிச்சு கொள்றோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.